உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா மனோரமா ஆறு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஆறுல பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மக்களுடைய பயன்பாட்டுக்கு இருந்த ஒரு ஆறு. காலப்போக்கில் பாத்தீங்கன்னா அந்த ஆறை பாத்தீங்கன்னா மக்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா அந்த ஆறுல குப்பை கொட்டுறது, பிளாஸ்டிக் இந்த மாதிரி கொட்டி அந்த ஆறுல பாத்தீங்கன்னா பயன்பாட்டுக்கு இல்லாத வகையில மாத்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ரிவர் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான சூழ்நிலையில இருக்கு. எதிர்பார்த்த ஒரு 25 வயது ஒரு இளைஞர், அவருடைய பேர் என்ன நம்ம பார்த்தோம்னா ஆகாஷ் குப்தா. இவரு பாத்தீங்கன்னா தனி ஒரு மனிதரா பாத்தீங்கன்னா அந்த ஆத்துல பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு அரசு உதவியோ பெரிய இயந்திர உதவி இல்லாம தனி ஒரு நபரா ஒரு சாக்கு பை எடுத்துட்டு அந்த ஆத்துல இறங்கி பாத்தீங்கன்னா குப்பைகளை கிளீன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா மினிமம் 4 to 5 மணி நேரம் பாத்தீங்கன்னா அந்த ஆத்த தூய்மைப்படுத்துறதுக்கே அவர் செலவு செஞ்சிருக்காரு. இதை பாத்தீங்கன்னா அவருடைய இன்ஸ்டாகிராம்ல வீடியோவை பதிவு பண்ணி அந்த வீடியோ இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றாரு. இந்த வீடியோ பார்த்த அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு 6-7 பேர் கூட கம்பைண்டா ஒரு குழுவா அமைச்சு அந்த ஆறை பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா கடந்த 31 நாட்கள்ல கிட்டத்தட்ட அந்த ஆறுல இருந்து 500 கிலோ அளவுல இருக்கக்கூடிய குப்பைகளை நீக்கி அந்த ஆறை பாத்தீங்கன்னா தூய்மைப்படுத்திட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இவர் மேற்கொண்ட சவால்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு மோசமான ஒரு சாக்கடை அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஆறுல இறங்கி தூய்மைப்படுத்தும் போது பாத்தீங்கன்னா அவருக்கு ஸ்கின் டிசீஸ்ல இருந்து ஒரு சில பூச்சிக்கடிக்கு ஆளாகி அதையும் பொருட்படுத்தாமையும் அவர் கிளீன் பண்ணிட்டே இருந்திருக்காங்க அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட. ஆனா அங்க இருக்க மக்கள் பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு தேவையில்லாத செயல், இது உங்களால சக்சஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஒரு நெகட்டிவ் தாட்டை பாத்தீங்கன்னா அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும். ஆனா இவங்க யாருமே பாத்தீங்கன்னா அந்த பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்களுடைய செயலை ரொம்ப தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஆறுல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா குப்பைகளை நீக்கி தூய்மையா வச்சிட்டு இருக்காங்க. இவருடைய இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அது இல்லாம இந்த வீடியோ பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஊர்ல ஏதாச்சும் ஒரு ரிவர் இந்த மாதிரி மோசமான நிலைமையில இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ரிவருடைய பேர் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.